Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa ashabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமேல் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரும் நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم أوتيت العلم الأولين والآخرين. சதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஒரு புனிதமான மாதம் நம்மை வந்து அடைவதற்கு தயாராக இருக்கிறது. மாதங்கள் புனிதமான மாதம் என்று சொன்னால் சில மாதங்கள் புனிதமான மாதமாக இருக்கும். அது அந்த மாதத்தில் நிகழக்கூடிய அந்த நன்மையான காரியங்களை கொண்டு, அந்த மாதத்தில் இருக்கின்ற அமல்களை கொண்டு அந்த மாதம் புனிதமான மாதமாக மாறும். இதே போல முஹர்ரம் மாதம் ஒரு புனிதமான மாதம். ஏனால் ஆஷுரா 2 நாள் இருக்கு. துல்ஹஜ் மாதம் புனிதமான மாதம். அதுக்கு முந்தைய 10 முழுவதும் சிறப்பிற்குரிய 10 ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னும் அதில் ஒரு ஈதுல் அல்ஹா ஒன்று இருக்கிறது. ரமலானுடைய மாதம், அது நோன்புடைய மாதம், அது புனிதமான மாதம். ஆனா அடுத்து நமக்கு ஒரு மாதம் வருகிறது இப்பொழுது, அது ரபியுல் அவ்வல் மாதம். இன்ஷா அல்லாஹ் ஹயாத் பாக்கியம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அது பிறக்கலாம். அந்த தேதி, அந்த பிறை 1 பிறக்கலாம். இல்லை என்று சொன்னால் திங்கட்கிழமை பிறக்கலாம். இந்த ரபியுல் மாதம் சிறப்பான மாதம் என்று சொன்னா எதை கொண்டு? அதுல பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த மாதத்தில் பிறந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த மாதத்தில் இறந்திருக்கிறார்கள். ரசூல் அந்த மாதத்தில் பிறந்தனால் அந்த ரபியுல் மாதம் சிறப்பிற்குரிய மாதமாக கணிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்க? கிபி 570 20ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 20 கிபி 570 ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த மாதத்தில் பிறப்பில் ஏற்பட்ட சில அதிசயங்களும், அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது, பிறந்த பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு சில விஷயத்தை இந்த ஜும்மால நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற அந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் அங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பிரசவத்தின் போது நான் அந்த ரசூலுடைய வீட்டில இருக்கிறேன். ஒளியால் அந்த இடம் நிரம்பி இருந்தது.
வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் நெருங்கி வந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த நட்சத்திரம் என் மேல விழுந்துருமோ என்று அஞ்சி நடுங்கினேன். அந்த அளவுக்கு நட்சத்திரம் நெருங்கி வந்தது. அன்னை ஆமினா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த பொழுது ஒரு ஒளியும் வந்தது. அந்த ஒளியினால் அந்த இடமே பிரகாசமாக இருந்தது. அந்த குழந்தைய கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒளியால் நிரம்பி இருந்தது அந்த வீடு என்றார்கள் உஸ்மான் இப்னு அபிலாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் அவர்கள். மஹ்ஸூம் ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இரவுல கிஸ்ரா மன்னனுடைய மாடங்கள் எல்லாம் உடைந்து விழுந்தது. ஏறத்தாழ 14 மாடங்கள் உடைந்து விழுந்தது. 1000 ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பு குண்டம், அதை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த கிஸ்ரா மன்னன், கிஸ்ரா நாட்டு மக்கள் அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். 1000 ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு குண்டம் அன்று அணைந்து போனது. வற்றாத ஜீவ ஏரியாக இருந்த சாவா நதி, சாவா அந்த ஏரி அன்றைய தினம் அணைந்து போனது. அதில் அதிகமான அனாச்சாரம் நடந்து கொண்டிருந்தது. அதனால் அந்த நேரத்தில் அணைந்து விட்டது என்றார்கள் மஹ்ஸூம் ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது சுஜூது செய்த நிலையில் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பு அருமையா நல்ல விளங்கிடுங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது சுஜூது செய்தவர்களாக பிறந்தார்கள். ஹத்தனா செய்யப்பட்ட நிலையில பிறந்தார்கள். உலகத்தில் யாரும் அப்படி பிறக்கல. ஹத்தனா செய்யப்பட்ட நிலையில பிறந்தார்கள். இடது கையை தன்னுடைய மர்மஸ்தலத்தில் மூடிய நிலையிலும், வலது கையை தங்களுடைய தொடையில, வலது தொடையில வைத்த நிலையிலும், அத்தையாத்து விரலை நீட்டிய நிலையில் அவர்கள் பிறந்தார்கள். தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட நிலையில் சுத்தமானவர்களாக பிறந்தார்கள். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்காண்டி யாரும் தொப்புள் கொடி வெட்டல, அவர்களுக்கு யாரும் ஹத்தனா செய்த இல்ல. அவர்கள் ஹத்தனா செய்த நிலையில் தான் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பொதுவா நபிமார்கள் எல்லாம் தொப்புளுக்கும் மர்ம உறுப்புக்கும் மத்தியில் தான் பிறப்பார்கள். மற்ற மனிதர்கள் எல்லாம் மர்மஸ்தலத்து வழியா பிறப்பார்கள். ஆனால் நபிமார்கள் அப்படி பிறக்கவில்லை. அவர்கள் தொப்புளுக்கும் மர்மஸ்தலத்துக்கு மத்தியில் இருந்தான், அடி வயிற்றிலிருந்தான் பிறப்பார்கள். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது விலாப்புறத்திலிருந்து பிறந்தார்கள் என்ற ஒரு குறிப்பு கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குறிப்பு, அவருடைய பிறப்பு எல்லாம் ஒரு அலாதியானது, வித்தியாசமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள்? யானை ஆண்டு நடந்த 50வது நாள் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். யானை ஆண்டு என்று உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும். அபிசீனிய மன்னருடைய தலைமையின் கீழே இருக்கின்ற, ஆட்சியின் கீழே இருக்கின்ற யமன் மாகாணத்திலே கவர்னராக இருப்பவர் ஆபிரகம் அஷ்ரம் என்பவன். இந்த ஆபிரகம் அஷ்ரம் என்பவன் யமனுடைய தலைநகரத்தில் சனா என்ற ஊர்ல ஒரு தேவாலயத்தை கட்டினான். அவனுக்கு ஒரு பொறாமை. எல்லா மக்களும் காபத்துல்லா நோக்கி படையெடுக்கிறார்கள், காபத்துல்லா நோக்கி படையெடுக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்திலிருந்து காபா இருக்கா இல்லைங்களா? நம்ம ஹஜ்ஜோட விஷயத்துல உங்களுக்கு தெளிவா பேசி இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துன்யால இறக்கும் போதே காபத்துல்லா கீழே இறக்கிட்டான். இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா தண்ணியால் சூழ்ந்து இருந்தது இந்த உலகம். எந்த இடத்துல காபத்துல்லா வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த இடத்துல முதலாக அது நுரையாக பொங்கி அது மணல் திட்டாக மாறி அங்கே காபத்துல்லா இருந்தது என்ப வரலாறெல்லாம் நாம இன்ஷா அல்லாஹ் கடந்த ஹஜ்ஜுடைய காலத்துல சொல்லி இருக்கின்றோம். இப்போ அந்த காபத்துல்லா ஆரம்ப காலத்திலிருந்து அதை வணங்கிக் கொண்டிருந்தார். காபத்துல்லா நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள், ஹஜ் செய்து கொண்டிருந்தார்கள். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா உலகத்தில் பல பாகத்தில் இருந்து காபத்துல்லா நோக்கி வருகிறார்கள். இது இவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. அந்த கவர்னர் ஆபிரகாம், கவர்னர் அவர் தான் இப்படித்தான் இருப்பாங்க உங்களுக்கு தெரியுது, சரிங்களா? எரிச்சலை கொடுத்தது.
எரிச்சலை கொடுத்த உடனே இவன் சனா என்ற ஊர்ல தலைநகரத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டினான். கட்டி விட்டு அவன் அறைகூவல் எடுத்தான். இனிமேல் யாரும் மக்காவுக்கு போகக்கூடாது, காபத்துல்லாவுக்கு போகக்கூடாது, எங்களுடைய தேவாலயத்தை நோக்கித்தான் வர வேண்டும் என்று அவன் கூக்குரல் இட்டான். ஆனா எந்த மக்கள் அங்க போவாங்க? கலீஸ் பெரியதா கட்டியிருந்தான், பெரிய கட்டணமா கட்டியிருந்தான், காபத்துல்லாட பெருசா கட்டியிருந்தான். ஆனா யார் அங்கே போகவில்லை. உள்ளுக்குள்ள பொறாமை பத்தி எறிந்த காரணத்தினால் அந்த காபத்துல்லாவை இடித்தால்தான் நம்முடைய தேவாலயத்தில் கூட்டம் வரும் என்று இறங்கிய உடனே காபத்துல்லா இடிப்பதற்காக வேண்டி அவன் படை நடத்தி செல்கிறான். அந்த நேரத்தில் ஹயாத்தோட இருந்தவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் காபத்துல்லாவை திரைச்சீலையை பிடித்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய காபாவை இடிப்பதற்காண்டி புறப்பட்டு வருகின்றான், இந்த ஆபிரகாம் புறப்பட்டு வருகின்றான், அவனை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுக்கு பலமும் கிடையாது, படை பலமும் கிடையாது, எந்த ஆள் பலமும் கிடையாது, அவனை தடுத்து நிறுத்துவதற்கு உன்னை தவிர யாரும் கிடையாது என்று அல்லாஹ்விடம் அவர் கோரிக்கை வைக்கிறார். அடுத்த நிமிடமே அல்லாஹ் தஆலா அபாபில் என்ற பறவை அழைத்து வைத்தான். வர்சல அலைஹிம் த்வைரன் அபாபில் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா ஃபீல் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அல்லாஹ் அனுப்பி வைத்தான் தைரன் அபாபில், அபாபில் என்ற பறவை அவர்களுக்கு எதிராக அனுப்பி வைத்தான். அந்த அபாபில் பறவைகள் தங்களுடைய அலகுகளிலேயும் தங்களுடைய கால்களிலும் கற்களை எடுத்துக்கொண்டு பறந்து போய் அந்த யானைப்படையின் மீது போட்டது. அது துளைத்து கொண்டு சென்றது. அது போட்ட அந்த கல்லு மேல படல, யானையினுடைய உடம்பை துளைத்து கொண்டு உள்ள புகுந்தது. அங்க இருக்கின்ற மனிதனுடைய உடம்புல உள்ள புகுந்து சிதைத்து விட்டது. அவன் மாண்டு போனான் என்று வரலாறு. இந்த நிகழ்ச்சி நடந்த 50வது நாள்ல தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறார்கள். அந்த ஆண்டுக்கு பேர் யானை ஆண்டு. யானை ஆண்டு 50ஆம் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வார்கள், அன இப்னு தபீஹைன், அன இப்னு தபீஹைன், அறுக்கப்படுவதற்காக அழைத்து செல்லப்பட்ட 2 பேருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். அறுக்கப்படுவதற்காண்டி அழைத்து செல்லப்பட்ட 2 மனிதனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு செய்தியை சொல்வார்கள். அது என்ன? அறுக்கப்பட அழைத்து செல்லப்பட்ட 2 பேருடைய பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பிள்ளை, இசாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளை, அப்படித்தானே? இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் மூலமா தான் எல்லா நபிமாரும் வந்திருக்கிறாங்க. இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இப்படியே வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே, எல்லாம் ஒரே நபிமார்கள், எல்லாம் இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரம்பரையில் வந்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பரம்பரை நபியே இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் பரம்பரையில் வந்த ஒரே நபி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக வேண்டி அவங்க தகப்பனை அழைத்து சென்றாங்களா இல்லைங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செஞ்சாங்கல்ல, கத்திய களத்தில் வச்சு அறுத்தாச்சு. அறுக்கிறதுக்காண்டு அழைத்து செல்லப்பட்டு அறுத்தாச்சு. ஆனா அறுத்தாங்களா? அறுக்க முடிஞ்சதா? அறுக்க முடியல. அப்ப இது ஒரு நிகழ்ச்சி தானே. தலைமுறையில வந்த முதல் நபி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரோட பரம்பரையில் வந்த முதல் நபி. அப்ப அவங்களும் அறுக்க போனாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அறுக்கப்பட இருந்தாங்க, அதுல இருந்து தப்பிச்சாங்க. 2வது ஒரு செய்தியை சொல்லுவார்கள். காபத்துல்லாவை அப்துல் முத்தலிப் அவருடைய தலைமுறையில் 5 தலைமுறைக்கு முன்னிலிருந்து காபத்துல்லாக்கு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்கிற பொறுப்பு அப்துல் முத்தலிப் அவருடைய பரம்பரையில் தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் அவருடைய பரம்பரையில் தான் இருந்துச்சு. அப்துல் முத்தலிப் அவங்களுடைய காலத்தில் என்ன நடந்தது என்று சொன்னா, அந்த ஜம்சம் கிணறு மூடிருச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. ஜம்சம் கிணறு மூடப்பட்டு விட்டது. எப்படி? அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த ஜம்சம் கிணறு மறைஞ்சு போச்சு, எங்க இருக்கிறதுன்னு தெரியல, யாருக்கும் தெரியல. அப்ப அந்த ஜம்சம் கிணறு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தோண்டி தண்ணீரை எடுத்து வருகின்றவர்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்கு நமக்கு லேசாக இருக்கும். அதனால தண்ணீருக்காண்டி அந்த ஜம்சம் கிணறு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்துல் முத்தலிப் அவங்க. ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கல. அது அவங்க தலைமுறையில 4 தரம் முன்னாலே அந்த ஜம்சம் கிணறு மறைஞ்சு வச்சு. அது தோண்டி எடுத்தா நல்லா இருக்கும், எங்க மறந்து வச்சு.
இடமும் மறந்து போச்சு, இடமும் எங்கன்னு தெரியாம போச்சு. 5 தலைமுறையா தெரியல, ஜம்சம் கிணறு தெரியாம போச்சு. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் ஹத்தீம் இருக்கா இல்லைங்களா, அந்த அறவட்டம், காபத்துலாட அறவட்டம், அந்த அறவட்டத்துக்கு பேர் ஹத்தீம். அதுல ஹாஜிரா அம்மா அடங்கப்பட்டிருக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அடங்கப்பட்டிருக்காங்க. அந்த அறவட்டமா இருக்குல்ல, காபத்துல ஒட்டி அறவட்டமா இருக்குல்ல, அந்த அறவட்டத்துல ஹாஜிரா அம்மா அடங்கப்பட்டிருக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அடங்கப்பட்டிருக்காங்க. அந்த அறவட்டத்தில் தூங்கி கொண்டிருந்தார்கள். அந்த அறவட்டம் இருக்க இடத்துல, இன்னைக்கு நம்ம அறவட்டம் சொல்றோம், அன்னைக்கு அது அறவட்டமா இல்ல, அந்த இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தூங்கி கொண்டிருக்கிற பொழுது கனவுல ஒரு மலக்கு வந்து சொல்றாங்க, நீங்க ஜம்சம் கிணறு தோண்டுங்கன்னு சொல்லி. அதான் அவங்களுக்கு கவலையும் கூட, ஜம்சம் கிணறு தோண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு கவலை. நீங்க ஜம்சம் கிணறு தோண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. எழுந்து பார்க்கறாங்க, கனவு. ஜம்சம் கிணறு எங்க போய் தேடுறது இந்த இடத்துல, நமக்கு அதை தேடிக்கிட்டு ஜம்சம் கிணறு கிடைக்கலையே. 2ஆம் நாளும் அதே மாதிரி அதே இடத்துல தூங்குறாங்க. அந்த இடத்துல வரும்போது மலக்குமார்கள் கனவுல வராங்க, நீங்க ஜம்சம் கிணறு தோண்டுங்கன்னு சொல்றாங்க. அதுவும் தெரியல. 3ஆம் நாள் தூங்குறாங்க. 3ஆம் நாள் தூக்கத்துல அவங்க கேட்கிறாங்க, ஜம்சம் கிணறு தோண்டுங்க தோண்டுங்க நீங்க சொல்றீங்க, ஜம்சம் கிணறு எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல, யாருக்கும் தெரியல, ஊர்ல உள்ள பெரியவர்களுக்கு எந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியல, அதனால குறிப்பு ஏதாவது சொல்லுங்க என்று சொன்ன நேரத்தில் மலக்குமார்கள் சொல்றாங்க, ஜம்சம் கிணறு நாளைக்கு இருக்க இடம் உங்களுக்கு காட்டப்படும். அந்த இடத்துல எறும்புகள் மேய்ந்து கொண்டிருக்கும், எறும்புகள் மேய்ந்து கொண்டிருக்கும். அந்த எறும்புகளை காக்கை கொத்தி கொண்டிருக்கும், அந்த எறும்பை காக்கை கொத்தி கொண்டிருக்கும். அந்த இடத்துலதான் ஜம்சம் கிணறு இருக்குது, நீங்க தோண்டுங்கன்னு சொல்றாங்க. மறுநாள் காலை அவருக்கு 5 புள்ள அந்த நேரத்தில் பிறந்திருக்கு. அந்த சமயத்தில் அவளுக்கு 5 குழந்தைகள், ஆண் குழந்தை இருக்கிறாங்க. தன்னுடைய ஆண் குழந்தைகள் 5 பேர் அழைச்சிக்கிட்டு கடப்பாறை சகிதம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வருகிற ஒரு இடத்துல அந்த எறும்பு புற்று இருக்குது, அந்த புற்றுல எறும்பை கொத்தி கொண்டு இருக்குது காகம். உடனே விளங்கினார்கள், இதுதான் கனவில காட்டப்பட்ட இடம், இந்த இடத்துல ஜம்சம் கிணறு இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் தோண்டுகிறார்கள். கூடி இருக்கிறவங்க இல்லையா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. எவ்வளவு தூரம் தோண்டணும், ஜம்சம் கிணறு தோண்டணுமா இல்லைங்களா? ஜம்சம் கிணறு தோண்டுவதற்கு ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? யாராவது ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது சொன்ன எல்லா மனிதரும் சொன்ன வார்த்தை, இவர் வேலையத்து போய் அலைகிறாரு, அப்துல் முத்தலிப் வேலையத்து போய் அலைகிறாரு, இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத வேலை, ஏதோ ஒரு மணிப்பல புத்திமுட்டில் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு என்பதெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் தூற்றுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவங்க நியத்து வச்சாங்க. அந்த நியத்து நல்லதை கேட்டு அவங்க நியத்து வச்சுட்டாங்க. என்ன நியத்து வச்சாங்கன்னா, யா அல்லாஹ், இந்த ஜம்சம் கிணறை தோண்டுவதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு யாருமே இல்ல, ஜம்சம் கிணறை தோண்டுவதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு எனக்கு யாருமே இல்ல, எனக்கு மாத்திரம் இந்த ஜம்சம் கிணறை தோண்டுவதற்கு இந்த 5 பிள்ளைகளுக்கும் எனக்கு சக்தியை கொடு. அடுத்து எனக்கு எந்த புள்ள பிறந்தாலும் சரி, அந்த பிள்ளையில ஒரு பிள்ளைய நான் உனக்கு அறுத்து பலியிடுறாங்க. அடுத்து பிறக்க எந்த பிள்ளை இருக்கிற பிள்ளைகள ஒரு பிள்ளைய உனக்கு நான் அறுத்து அல்லாஹ்வுடைய உன்னுடைய பாதையில் அறுத்து பலியிடுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நியத்து வச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த 5 பேருக்கு சத்தியம் கொடுத்தான், அப்துல் முத்தலிபுக்கு ஆச்சரியம் கொடுத்தான், தோண்டிட்டாங்க. ஜம்சம் கிணறு வந்துருச்சு. அல்லாஹ்வின் கிருபையினால இன்னைக்கும் அவர் தோண்டின கிணறு நாம தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஜம்சம் கிணறுல தண்ணியை குடிக்கணும்னா அவங்க யார் தோண்டின கிணறு? அப்துல் முத்தலிப் அவங்க தோண்டின கிணத்துல தான் இன்னைக்கு நாம ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் கியாமத்து நாள் வரை குடித்துக் கொண்டிருப்பார்கள், மாற்று கருத்து இல்லை. அதுக்கு பிறகு இவர்கள் தோண்டி முடித்து கொஞ்ச நாளைக்கு ஒரு பல வருடங்கள் ஓடிருச்சு. அதுக்கு பிறகு 5 குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை. அவங்களுக்கு மொத்தம் 10 ஆம்பளை பிள்ளை, 6 பொம்பளை பிள்ளை. யாருக்கு? அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு 10 ஆம்பளை பிள்ளை, 15 ஆம்பளை பிள்ளை, ஒரு 6 பொம்பளை பிள்ளை, மொத்தம் 21 பேர் அவங்களுக்கு உண்டு. இப்ப இவங்களுக்கு சிந்தனை ஒரு 10 குழந்தை பிறந்தவன சிந்தனை வருது. நாம ஒரு நியத்து வச்சோமே, என்ன நியத்து வச்சோம்? நம்முடைய பிள்ளைல ஆம்பளை பிள்ளை யாராவது ஒரு அறுத்து பலியிட நியத்து வச்சோமே, இப்ப நமக்கு 10 பிள்ளை பிறந்துருச்சு, அந்த நியத்தை நிறைவேற்றாம இருக்கமே என்று சொல்லி எல்லா பிள்ளையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் அழைச்சிட்டு போய்
அங்க யார் அறுக்க முடியும்? உன்னை அறுத்துருவான்னு கட்ட முடியும் சொல்லுவாங்களா? சரி சொல்லுவாங்களா? 10 பிள்ளைகளை உன்னை அறுத்துரும் சொன்னா எந்த பிள்ளை ஒத்துக்கணும்? உடனே என்ன செஞ்சாங்கன்னா, சீட்டு குலுக்கி எல்லாருடைய பேரை எழுதி சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பேர் வருதோ அந்த பேர் உள்ளவரை அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 10 பேருடைய பேரை சீட்ல எழுதி அப்படி போட்டு குலுக்கி எடுக்கிறாங்க. அதுல அவருடைய கடைசி புள்ள அப்துல்லா பேர் வருது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனாருடைய பெயர் வருகிறது. அந்த குழந்தை அப்துல் முத்தலிபுக்கு ரொம்ப பிடிச்சமான குழந்தை. அப்துல் முத்தலிபுக்கு அந்த அப்துல்லா மேல பாசம் அதிகம் இருந்த காரணத்தினால அந்த குழந்தையை அறுப்பதற்கு யாருமே மனசு வரல. கூட பிறந்தவங்களை சொன்னாங்க இவரை அறுக்க வேண்டாம். கூட பிறந்தவங்களை சொன்னாங்க அவரை அறுக்க வேண்டாம். ஊர் மக்கள் சொன்னா அறுக்க வேண்டாம் சொல்றாங்க. சரி, மறுபடி சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். 10 பேர் எழுதப்பட்ட சீட்டை மறுபடி குலுக்கி எடுக்கும் போது 2வது வந்ததும் அப்துல்லா அவங்க பேரு தான். 2வது வந்ததும் அப்துல்லா அவங்க பேரு. அப்பவும் அவங்களுக்கு அந்த மனசு இல்ல. 3வது குலுக்கி போடுறாங்க. அந்த நேரத்தில் வருது பேரு அப்துல்லா. 3வதுரையும் அவங்க பேரு அப்துல்லா அவங்க பேர் தான் வருது. இப்ப கூடி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க அவங்கள அறுக்க வேண்டாம், அவங்களுக்கு பகரமாக ஒரு 10 ஒட்டகை நீங்க அறுத்துருங்க, அவங்களுக்கு பகரமாக ஒரு 10 ஒட்டகை அறுத்துருங்க அப்படின்னு சொன்ன, இந்த 10 ஒட்டகை சொல்லி எப்படி நாம தீர்மானிக்கிறது? அதுக்கு ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். 10 ஒட்டகன் ஒரு பேரும் அப்துல்லா ஒரு பேரை எழுதி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்க. இப்ப அப்துல்லா பேரை எழுதி சீட்டு குலுக்கி போடுறாங்க, 10 ஒட்டக பேரையும் சீட்டு எழுதி கொடுப்பாங்க. எடுக்கும் போது அங்க வருது பேரு அப்துல்லா. அப்பவும் அப்துல்லா வருது. 20 ஒட்டகை சொல்லி எழுதி ஒரு அப்துல்லா பேரை எழுதி சீட்டு குலுக்கி போடுறாங்க. அப்பவும் வருது அப்துல்லா. எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்து வரான்னு பாருங்க. ரசூலுடைய அந்த குழந்தை எப்படியா இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், ரசூல் என்ற குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், அது எவ்வளவு தடங்களோடு வருகிறது என்று பாருங்கள். 3வதுடைய 30 ஒட்டக அப்துல்லா ஒரு சீட்டு குலுக்கி போடுறாங்க. அப்பவும் அப்துல்லா பேர் தான் வருது. இப்படியே 90 ஒட்டகம் அப்பவும் குலுக்கி போடுறாங்க. 90 ஒட்டகம் ஒரு சீட்டு, அப்துல்லா ஒரு சீட்டு குலுக்கி போடும் போது அங்கேயும் அப்துல்லாவுடைய பேர் வருகிறது. கடைசியாக 100 ஒட்டகம் என்று ஒரு பேப்பரும் அப்துல்லா என்று ஒரு பேப்பரை எழுதி குலுக்கி போடுறாங்க. அந்த நேரத்தில் 100 ஒட்டகம் வருகிறது. உடனே அன்னையிலிருந்து கணக்கெடுத்தார்கள். ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா சத்தியம் செஞ்சு அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் போனால் 100 ஒட்டகத்தை என்ன செய்யணும், அவரு அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து பலியிட வேண்டும் என்று அன்றைய காலத்தில் அவங்க முடிவெடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் 100 ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் பங்கிட்டு கொடுத்து அப்துல்லா அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இது நிகழ்ச்சியை குறித்தார் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். ஆனா இப்னு தபீஹின் அறுக்கப்படுவதற்கான அழைத்து செல்லப்பட்ட 2 பேருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இன்னொன்னு என்ன தகப்பனார். அறுக்க போயிட்டு தப்பிச்சு வந்தாங்களா இல்லைங்களா? இதுதான் இதை குறித்தான் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். ஆனா இப்னு தபீஹின் அறுக்கப்படுவதற்கான அழைத்து செல்லப்பட்ட 2 பேருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தந்தார்கள். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது 6 மாசத்துக்கு முன்னால தகப்பனார் இழந்தார்கள். பிறப்பதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தகப்பனார் இழந்தார்கள். தகப்பனார் சிரியாவுக்காண்டி வியாபார நிமித்தமா போன நேரத்தில் சிரியாவிலிருந்து திரும்பி வருகிற பொழுது மதீனாவில் அவர்கள் மௌத்தாயிட்டார்கள். தன்னுடைய மனைவியுடைய ஊர் மதீனா, ஆமினாவுக்கு சொந்த ஊர் மதீனா. தன்னுடைய மனைவியுடைய ஊர்ல அவங்க மௌத்தாயிட்டாங்க. அங்க மதீனாவில் அடக்கப்பட்டார்கள். பிறந்தது மக்கா. தகப்பனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் பிறந்த இடம் மக்கா, ஆனால் இறந்தது மதீனா. மதீனாவில் அடக்கப்பட்டார்கள். அவருடைய தாயார் பிறந்தது மதீனா. அவர்கள் 6 வருடத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அழைத்துக் கொண்டு 6 வயசு குழந்தையா இருக்கும்போது அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு அழைத்து சென்றார்கள். தன்னுடைய கணவனுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக வேண்டியும் தன்னுடைய கூட பிறந்த பார்ப்பதற்காக வேண்டியும் அழைத்து செல்கின்றார்கள். 6 வயது சிறுவனாக இருந்த கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டு திரும்பி வருகிற பொழுது மக்காவில் அபுவா என்ற இடத்திலே தாயார் மரணமாகிறார்கள். தாயார் பிறந்த இடம் மதீனா, இறந்த இடம் மக்கா. மக்காவில் அடக்கப்படுகிறார். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. மக்காவில் பிறந்தவர் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுகிறார். மதீனாவில் பிறந்த ரசூலுடைய தாய் மக்காவில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். 6 வயது சிறுவனாய் இருக்கிற பொழுது அந்த குழந்தை தாயும் இழந்திருக்கிறது, தந்தையும் இழந்திருக்கிறது. இன்னைக்கு அனாதையாக இருக்கிற அந்த குழந்தையை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். அந்த இடத்துல யாருமே இல்லை.
6 வயது குழந்தையாக இருக்கிற கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுக்கிறார்கள். அவருடைய அடிமை ஆமினாமாவுடைய அடிமை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆகிறார்கள். இந்த உம்மத்தை தாங்கி பிடித்தவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த உம்மத்தை திருத்துவதற்காண்டி வர இருந்த கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 6 வயது சிறுவனாய் இருக்கிறவர்கள் தூக்கி அந்த தாய் தான் ரசூலுடைய மௌத்துக்கு பிறகும் இருந்தார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் 6 வயசுல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருந்த நம்ம தாய்க்கு அடுத்த தாயாகிய உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை குபா என்ற இடத்துக்கு சென்று அவர்களை சந்தித்துவிட்டு வருவார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க பிறந்த ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தையை வாங்குவது நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு. கிராமத்தில் கொண்டு விடுவாங்க, நகரத்தில் உள்ள குழந்தைய கிராமத்தில் கொண்டு விடுவாங்க ஒரு இயற்கைக்காக வேண்டி. அப்ப அந்த அடிப்படையில் குழந்தைய ரசூல் என்ற குழந்தையை வாங்குவதற்காண்டி யாரும் வரல. ஏன்னா தகப்பனார் இல்லாத குழந்தை இந்த குழந்தை வாங்கி போயிட்டு நமக்கு என்ன ஊதியம் கிடைத்து விடும், பால் ஊட்டுறதுக்கு என்ன ஊதியம் கிடைத்து விடும் என்று நிறைய பேர் ஒதுங்கிய நேரத்தில் ஹஜ்ரத் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலை வாங்கினார்கள். வாங்கி அந்த குழந்தையை ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்தார்கள். முதல்ல அவருடைய கணவர், அதற்கடுத்து ஹலிமத்து சாதியா அந்த குழந்தையை மடியில் வைத்திருக்கிறார்கள். ஒட்டகத்தை கிளப்புகிறார்கள், ஒட்டகம் கிளம்பவில்லை, ஒட்டகம் எந்திரிக்கவில்லை. கடைசியாக எவ்வளவோ சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள், அந்த ஒட்டகம் எழுந்திருக்கவில்லை. இறுதியாக ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு அவளை முன்னால் வைக்கிற பொழுது குழந்தை முன்னால போயிருமா இல்லைங்களா? ஹலிமத்து சாதியாவை முன்னால் நிப்பாட்டி முன்னால உட்கார வைத்து அவருடைய கணவர் பின்னால் அமர்ந்து கொள்கிறார். ஒட்டகம் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரசூலுக்கு முன்னால யாரும் இருக்கக்கூடாது, என்பது அந்த ஒட்டகம் விளங்கிய காரணத்தினால் அந்த ஜீவன் எழுந்திருக்க மறுத்தது. ரசூலுக்கு பின்னால நாம அணிவகுத்து நிற்க வேண்டும், ரசூல் நமக்கு முன்னால் இருக்க வேண்டும், ரசூலை பின்னாடி இருந்தால் நாமல் இந்த உம்மத்தை இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை அந்த குழந்தைக்கு அந்த ஒட்டகத்து தெரிஞ்ச காரணத்தினால் அந்த ஒட்டகம் எழுந்திருக்க மறுத்தது. அதற்கு பிறகு ரசூலை முன்னால கொண்டு போன பிறகு அந்த ஒட்டகம் எழுந்து சென்றது. அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட வாக்கியத்தை கொடுத்தான் வரலாற்றில் சொல்லுது. மெலிந்து இருந்த அந்த ஒட்டகம் ரசூலை தூக்கி வைத்த உடனே அது புஷ்டியாக மாறியது என்று சொல்கிறார், கொளுத்ததாக மாறியது என்றார்கள். வருகின்ற பொழுது மெதுவாக நடந்து வந்த அந்த ஒட்டகம் அனைத்து மக்களையும் தாண்டி முதன்மையாக சென்றது என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையிலிருந்து அவர்கள் பராமரிக்கிற பொழுது ரசூலுடைய முகப்பத்தையும் ரசூலுடைய ஆச்சரியங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அவரால் அப்பப்ப நடத்தப்படுகின்ற அதிசயங்களாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஹஜ்ரத் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதனால்தான் நம்மை 6 வருடங்கள் நம்மை பாதுகாத்த அந்த ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமா பார்த்து வந்தார்கள். எந்த சபையில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாலும், அவர்கள் நுபுவத் வந்த பிறகு எல்லா மக்களும் சஹாபாக்கள் நிறைஞ்ச நேரத்தில் எந்த சபையில ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு வந்தாலும் உடனடியாக தன்னுடைய மேல கிடக்கிற துண்டை எடுத்து கீழே விரித்து கீழே இறங்கி வந்து அவர்கள் அழைத்து வந்து அந்த துண்டுல உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள். காரணம், தனக்காக வேண்டி அவர்கள் பால் ஊட்டினார்கள். சிறு வயதில் பால் ஊட்டிய காரணத்தினால் ரசூல் கடைசி வரை அந்த தாயை மறக்கவில்லை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து ஆளாகிறார்கள். 35 வயசு இருக்க பொழுது, ரசூலுக்கு 35 வயசு இருக்க பொழுது காபத்துல்லா இடித்து கட்டப்படுகிறது. காபத்துல்லா இடித்து கட்டப்படுகிற அந்த நேரத்தில் எல்லா 4 கோத்திரத்தின் அங்க உண்டு. காபால மக்காவில் 4 கோத்திரத்தினர்கள். அந்த 4 கோத்திரத்தினர்களும் தனக்குத்தான் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணி அவர்கள் எல்லா விதத்திலும் தலைமைத்துவத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். காபத்துல்லா கட்டியாச்சு. அந்த ஹஜர் அஸ்வத் கல்ல பதிக்கணுமா இல்லையா? ஹஜர் அஸ்வத் கல்ல அதுல பதிக்கணுமா இல்லையா? யாரு போய் பதிக்கிறது? இந்த 4 கோத்திரத்தின்னு சொல்றாங்க, நாங்க தான் பதிக்கணும் அந்த கல்ல, எங்க கையால தான் பதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கொலை விழுகின்ற அளவுக்கு அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு.
அப்ப அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் சொன்னார், நமக்கு ஏன் இந்த சண்டை, நமக்கு மத்தியிலே இந்த சச்சரவு சண்டை வருகிறது, வேண்டாம். நாளைக்கு யார் பாபு சலாம் வழியாக முதலாக உள்ளே நுழைகிறாரோ அவரே நமக்கு ஒரு தீர்ப்பு அளிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிகாலை 3:30 மணி அளவில் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாபு சலாம் வழியாக உள்ளே நுழைகிறதை பார்த்ததும் அந்த மக்கள் எல்லாம் யார் என்று பார்க்கிறார்கள், அல்-அமீன் அஸ்-சாதிக். இதுவரை யாரை அல்-அமீன் நம்பிக்கை கூறியவர், அஸ்-சாதிக் உண்மையாளவர் என்று நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோமோ அந்த முகம்மது தான் முதலாக உள்ளே நுழைகின்றார். அந்த முகம்மது தான் முதலாக உள்ளே நுழைகிறார். எனவே இவர் நமக்கு தீர்ப்பு சொல்வதற்கு தகுதியான மனிதர் தான் என்று சொன்ன உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுபுவத்துக்கு முன்பாக எல்லாரும் அழைத்து, எங்களுக்கான தீர்ப்பு அளியுங்கள், இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை எங்கள் 4 கோத்திரத்தில் இருக்கிறார்கள், யார் இதில் பதிக்கிறது என்பதை நீங்கள் தீர்ப்பு அளியுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஹஜரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மேல போடுற துண்டை கீழே எடுத்தாங்க, அதை கீழே விரிச்சாங்க, தங்களோட முபாரக்கான கரத்தால் அந்த கல்லை தூக்கி நடுவில் வச்சாங்க. இப்ப 4 கோத்திரத்தினர் 4 மூலையில பிடிச்சு தூக்குங்கன்னு சொல்றாங்க. 4 கோத்திரத்தினர் தலைவர்களும் 4 மூலையை பிடித்து தூக்குங்கள் என்று சொல்கிறார்கள். தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஹஜர் அஸ்வத் கல் ஏற்கனவே இருந்து இப்ப இருக்கா இல்லைங்களா, அந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துக்கு அந்த பேர் ருக்குனு ஹிந்து என்று சொல்வார்கள். அந்த மூலைக்கு பேரு ருக்குனு ஹிந்து, இந்தியாவின் மூலை. அந்த மூலை நோக்கி தான் நாம தொழுதுகிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு பேர் ருக்குனுல் ஹிந்து, இந்தியாவின் மூலை என்று சொல்லப்படும். அந்த ருக்குனுல் ஹிந்து என்ற இடத்துக்கு வந்த உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அப்படியே நில்லுங்கள் என்ற உடனே ரசூலுல்லாஹ் அதை எப்படி எடுத்து வச்சாங்களோ அதே மாதிரி அந்த துண்டுல இருந்து எடுத்து மேலே பொருத்தி விட்டார்கள். இப்பொழுது நீங்க மூடி விடுங்கள் என்று சொன்னார்கள். சுத்தி பூசப்பட்டது. சுமூகமான முறையில் முடித்தார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்க்கையிலே நிறைய நிகழ்ச்சி நடந்தது, நிறைய அற்புதங்கள் நடந்தது. இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியா வந்தவர்கள், இந்த உலகத்திற்கு அருள் கொடையா வந்தவர்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்வான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபியே, இந்த உலகத்திற்கு ஒரு அருள் கொடையா தான் உண்மை நாம் அனுப்பி இருக்கிறோம், இந்த உலகத்திற்கு அருள் கொடையாத்தான் உண்மை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த அருள் கொடை பிறந்த மாதம் தான் நம்மை நோக்கி வருகின்றது. அந்த நேரத்தில் அந்த அருள் கொடை பிறந்த இந்த மாதத்தில் அதிகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் புகழ் மாலை பாடுவோம், ரசூல் மீது அதிகம் நாம் ஸலவாத் ஓதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.